போகக்கூடிய அத்தனை லாரி ஓனரையும் வச்சு 30,000 கோடி வருஷம் 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட நம்முடைய வரிப்பணம் போயிருக்கு. இதற்கு துணை போன திமுக அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கோடி குடும்பத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 2000 கோடின்னா அது ஒரு வருஷம் சேர்ந்தா 24,000 கோடி தான். ஆனால் இங்கே ரோட்டுக்கு மட்டும் 30,000 கோடி ரூபா சட்டவிரோதமாக பொது சொத்து சேதம். அதுக்கு மேலே ஒரு நடவடிக்கை இல்லை. கரூர் மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வண்டி மேலே நடவடிக்கைங்கிறாங்க. கொள்ளைக்கு துணை போவது செந்தில் பாலாஜி, கொள்ளைக்கு துணை போவது திமுக அரசு. இங்கே கரூர் மாவட்டத்தில் இன பிரச்சனை தீர்க்கல, விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கல, கறிக்கோழி பிரச்சனை தீர்க்கல, மணல் கொள்ளை தடுக்காத மட்டும் இல்லை ஊக்குவிச்சு அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. கனிம கொள்ளையை அவர்களே நடத்தி கொண்டிருக்கார்கள். இந்த அவல நிலையை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முகிலன் ஒருங்கிணை இல்லை என்றால் வரும் தேர்தல் எதிர்க்கும் உடனடியாக கொலைகார கொள்ளைக்கார கிரிமினல் எம்எல்ஏ பழனியாண்டியை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு எங்கும் பத்திரிகையாளர் போராட்டம் மட்டுமல்ல மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முகிலன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல். போகக்கூடிய அத்தனை லாரி ஓனரையும் வச்சு 30,000 கோடி வருஷம் 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட நம்முடைய வரிப்பணம் போயிருக்கு. இதற்கு துணை போன திமுக அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கோடி குடும்பத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 2000 கோடின்னா அது ஒரு வருஷம் சேர்ந்தா 24,000 கோடி தான். ஆனால் இங்கே ரோட்டுக்கு மட்டும் 30,000 கோடி ரூபா சட்டவிரோதமாக பொது சொத்து சேதம். அதுக்கு மேலே ஒரு நடவடிக்கை இல்லை. கரூர் மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வண்டி மேலே நடவடிக்கைங்கிறாங்க. கொள்ளைக்கு துணை போவது செந்தில் பாலாஜி, கொள்ளைக்கு துணை போவது திமுக அரசு. இங்கே கரூர் மாவட்டத்தில் இன பிரச்சனை தீர்க்கல, விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கல, கறிக்கோழி பிரச்சனை தீர்க்கல, மணல் கொள்ளை தடுக்காத மட்டும் இல்லை ஊக்குவிச்சு அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. கனிம கொள்ளையை அவர்களே நடத்தி கொண்டிருக்கார்கள். இந்த அவல நிலையை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முகிலன் ஒருங்கிணை இல்லை என்றால் வரும் தேர்தல் எதிர்க்கும் உடனடியாக கொலைகார கொள்ளைக்கார கிரிமினல் எம்எல்ஏ பழனியாண்டியை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு எங்கும் பத்திரிகையாளர் போராட்டம் மட்டுமல்ல மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முகிலன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல்.